பேசிக்காவே நாம இப்போ ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம், இல்லைன்னா என்னுடைய ட்ரேடிங் நாலேஜ் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்னா கிரீன் கலர் அண்ட் ரெட் கலர்ல கேண்டில்ஸ் மூவ் ஆயிட்டு இருக்கும். இந்த கிரீன் கலர் எதை குறிக்குது அண்ட் இந்த ரெட் கலர் எதை குறிக்குதுங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகேவா? பிகினர்ஸ் அண்ட் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் விரும்புறவங்க இதை கண்டிப்பா கத்துக்கணும். அதாவது இந்த கிரீன் கலர் கேண்டில் பையர் கேண்டில்னு சொல்லுவாங்க, சரியா? இந்த ரெட் கலர் கேண்டில் இதை வந்து செல்லரோட கேண்டில்னு சொல்லுவாங்க. இதை ஏன் பையரோட கேண்டில்னு சொல்றாங்க அண்ட் இதை ஏன் செல்லரோட கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மார்க்கெட், அதாவது நீங்க இருக்கிற அசெட்ல அந்த டைம்ல ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒரு கேண்டில் ஸ்டிக் ரன் ஆகுது. அது 1 மினிட்டா இருக்கலாம், இல்ல 2 மினிட்டா இருக்கலாம், இல்ல 1 டே பெர் டே கேண்டில் ஸ்டிக்கா கூட இருக்கலாம். அதை நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய அசெட்டை பொறுத்து அண்ட் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய டைமிங்கை பொறுத்து. ஓகேவா? இப்போ அந்த கேண்டில் ஸ்டிக் வந்து ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி அதோட ஸ்டார்டிங் அமௌண்ட்ல இருந்து அதிகமா இன்க்ரீஸ் ஆகி அந்த கேண்டில் ஸ்டிக் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அது பையர்ஸோட கேண்டில் ஸ்டிக். ஓகேவா? ஏன்னா அந்த இடத்துல பை அதிகமா நடந்திருக்கு, அதாவது அதிகமா அந்த இடத்துல வந்து பொருளை வாங்கியிருக்காங்க. சரியா? அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரைஸ் வந்து இப்போ ஒரு கேண்டில் ஸ்டிக் 150ல் ஆரம்பிக்குது அப்படின்னா அது ஒரு 1000 ருபீஸில் மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல வந்து இந்த கேண்டில் வந்து பையர் கேண்டிலாக வந்திருக்கு, இது இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் இந்த ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட், செல்லரோட கேண்டில் ஸ்டிக்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா மார்க்கெட் வந்து அதிகமாக விற்பனை ஆகும். மார்க்கெட்டில் உள்ள திங்ஸ், அதாவது அது ஸ்டாக்காக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கரன்சியோட வேல்யூவா இருக்கலாம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதோட பிரைஸ் ஆக்ஷன் அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா டவுன் ஆயிருக்கு. ஓகேவா? அதனாலதான் அதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா செல்லரோட கேண்டில் ஸ்டிக். பிளஸ் அந்த இடத்துல வந்து அதிகமா செல் நடந்திருக்கு, வித்திருக்காங்க. ஸ்டாக்கா இருந்தாலும் சரி, அதை அந்த இடத்துல அதிகமா வித்திருக்காங்க. பிளஸ் ஒரு கரன்சியா இருந்தாலும் சரி, அதோட பிரைஸ் ஆக்ஷன் வந்து அந்த இடத்துல ரொம்பவே கம்மியா இருக்கு. அதாவது 1000 ருபீஸ்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த செல்லர் கேண்டில் வந்துட்டு 150 அண்ட் அதுக்கும் கீழே போய் முடியுது அப்படின்னா அதை தான் வந்து நாம செல்லர் கேண்டில் ஸ்டிக்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த பையர் கேண்டில் ஸ்டிக்கும் சரி, இந்த செல்லர் கேண்டில் ஸ்டிக்கும் சரி, நீங்க இருக்கிற அசட்டோட, நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ட்ரேடிங் மார்க்கெட்டோட பிரைஸ் ஆக்ஷன் வந்து மேல போயிட்டு இருக்கா இல்ல கீழே போயிட்டு இருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் இதை வச்சு நான் எப்படி என்னோட மணியை நான் earn பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு பையரும் இருக்காங்க, செல்லரும் இருக்காங்க. அப்ப எந்த இடத்துல எனக்கு மெஜாரிட்டி அதிகமா இருக்கு, புரியுதா? அப்போ எனக்கு இப்போ இந்த இடத்துல பையர்ஸ் வந்து இந்த மார்க்கெட்ல எனக்கு அதிகமா இருக்காங்க, செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல எனக்கு கம்மியா இருக்காங்க. செல்லர்ஸ் இல்லாம இருக்க மாட்டாங்க, பட் மெஜாரிட்டியா பையர்ஸ் இருக்கலாம். ஒருவேளை பையர்ஸ் கம்மியா இருக்கலாம், மெஜாரிட்டியா செல்லர்ஸ் அதிகமா இருக்கலாம். செல்லர் அதிகமா இருந்தா அந்த மார்க்கெட்டை வந்து நாம பியரிஷ் மார்க்கெட்னு சொல்லுவோம். ஏன்னா செல்லர்ஸ் அதிகமா இருக்காங்க, செல்லர் கேண்டில் ஸ்டிக் வந்து ஒரு ட்ரேடிங் அசெட்ல வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த மார்க்கெட் வந்து டவுன்ல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதாவது அந்த மார்க்கெட்டோட வேல்யூ கம்மியாகிக்கிட்டே இருக்கு, அந்த இடத்துல அதிகமா அதோட பிரைஸ் வேல்யூ வந்து கம்மியாயிட்டே இருக்கு, பிரைஸ் ஆக்ஷன் கம்மியாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மார்க்கெட் வந்து டவுன்ல போயிட்டு இருக்கும். இதை நாம இந்த ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக் வச்சு நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும். அதாவது இந்த செல்லர் கேண்டில் ஸ்டிக் உங்களுக்கு புரியறதுக்காக பேசிக்காவே சொல்லி கொடுக்குறோம். ஓகேவா? அண்ட் தென் ஒரு மார்க்கெட் வந்து ஹை லெவல்ல போயிட்டு இருக்கு, அப் ட்ரெண்ட்லயே போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி அதிகமாக என்ன கேண்டில் ஸ்டிக் இருக்குன்னா இந்த கிரீன் கலர் கேண்டில் ஸ்டிக். அப்போ இந்த இடத்த நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே இது வந்து அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு, இது வந்து பையர்ஸோட கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். அப்போ இதுக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா புல்லிஷ் கேண்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மார்க்கெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குங்கிறத நம்மளுக்கு தெளிவுபடுத்துறது தான் இந்த பையர் கேண்டில் ஸ்டிக், அதாவது இந்த கிரீன் கலர் கேண்டில் ஸ்டிக். ஏன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு பையர்ஸ் அதிகமா இருக்காங்க, செல்லர்ஸ் இருப்பாங்க, பட் பையர்ஸோட மெஜாரிட்டி அதிகமா இருக்கும், செல்லர்ஸ் வந்து கம்மியா இருப்பாங்க. சரியா? அப்போ அந்த ட்ரெண்ட் வந்து நமக்கு அப் ட்ரெண்ட்லயே போயிட்டு இருக்கும். சரியா? அப்போ இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிற இந்த கேண்டில் பேட்டர்ன்ஸ் வச்சு நம்மளால மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு கேண்டிலோட மூவ்மெண்ட்டையும் பொறுத்து இந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷன் இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷன் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு நம்மளால அந்த கேண்டில் ஸ்டிக்கை வச்சு கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ இதை வச்சு உங்களால ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் கேண்டிலை ஃபைண்ட் பண்ணி உங்களால மணி earn பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் ட்ரேடிங்கோட பேசிக். தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்க மார்க்கெட்டுக்குள்ள இனிமே போகும்போது ஓகே இந்த இடத்துல எனக்கு பையர்ஸ் அதிகமா இருக்காங்க, இந்த இடத்துல செல்லர்ஸ் அதிகமா இருக்காங்க, இந்த இடத்துல பையர்ஸோட மெஜாரிட்டி அதிகமா இருக்கு, செல்லரோட மெஜாரிட்டி கம்மியா இருக்கு, இந்த இடத்துல செல்லரோட மெஜாரிட்டி அதிகமா இருக்கு அண்ட் செல்லரோட மெஜாரிட்டி இந்த இடத்துல கம்மியா இருக்குன்னு உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்போ இதுக்கு அப்புறம் எப்படி எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த கேண்டில்ஸை நான் ஒரு பேட்டர்ன்ஸாக ஃபைண்ட் பண்ணி என்னுடைய ஃபியூச்சர் ப்ராஃபிட் கேண்டிலை என்னால் கெட் இன் பண்ண முடியுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.